சாமி ஆடிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற இன்பங்கள் என்னென்னங்க? சாமி ஆடிகளுக்கு தான் கிடைக்குங்க. வேற யாருக்கும் கிடைக்காது. அப்படின்னா, எது மாதிரியான இன்பங்கள், சந்தோஷங்கள், மனநிலைகள்? இத தான் நண்பர்கள்ட்ட நான் அறிஞ்சத பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு ஒரு சாமிக்கு ஒரு சிலை வைக்கணும். ஒரு சாமிக்கு கோவில் கட்டணும். ஒரு சாமிக்கு ஒரு பொருளை எடுத்து குடுக்கணும் அப்படின்னு சாதாரண ஆசைப்படுறத விட, அந்த சாமிய சுமக்கிற அந்த சாமியாடி ஆசைப்படுறது 10 மடங்கு, 20 மடங்கு அதிகமா இருக்கும். சரி, ஒருத்தவங்க இருக்காங்க, தெய்வத்த அன்பால எல்லாமே கடவுள் தாயா, சாமிக்கு மேல எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்றாங்க, நம்ம சாமிய ஊரறிய செய்யணும், உலகறிய செய்யணும் அப்படின்னு அந்த சாமிக்கு பெரிய ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? அவங்களுக்கு பல கஷ்டம், பல சோதனை, பல மன வலி. என்ன சொல்றது அப்படின்னா, இ தீவினை முதற்கொண்டு எல்லாமே அவர்ட்ட வருது. அவர் என்ன பண்றாரு, அந்த கஷ்டங்கள், வலிகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு, சகிச்சுக்கிறாரு, தாங்கிக்கிறாரு. கடைசியில சாமி சிலையும் செய்றாரு. சிலை இந்த இடத்துல உருவம் எடுக்குது. அப்ப கிடைக்குதுங்க அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு இன்பம். எப்படி அப்படின்னா, இவ்வளவு நாள், இவ்வளவு வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கும், வேதனைகளுக்கும் அந்த முகம் நாம நாம நம்ம சாமிக்காக உருவாக்குன அந்த முகத்துல இருக்கிற அந்த பார்வை, அந்த காட்சி, அந்த அருளாசி, இவ்வளவு வருஷம் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர எறிஞ்சு எப்பயும் இல்லாத ஒரு பெருமளவான ஒரு மகிழ்ச்சியா அவருக்கு அந்த இடத்துல கொடுக்குது. இது ஒரு சான்று. சாமியாடிக்கு கிடைக்கிற இன்பங்கள் என்ன, சந்தோஷங்கள் என்ன? சரிங்க, இது ஒன்று. இன்னொன்று, ஒரு பெண் தெய்வத்தை சுமக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மாவை சாமி வந்த கணம் முதல் அந்த சாமி நல்லா பேசணும், சாமி சரியா பேசல, சாமி நிலையா இல்லை, எல்லாம் சரியா நிலையா இல்லை அப்படின்னு சாமி வந்த நாள் முதல் அந்த அம்மாவை தூங்க விடலை. அந்த அம்மாவுக்கு பல பிரச்சனைகள், பல தொந்தரவுகள், பல பல திசைகள்ல இருந்து பல மாதிரியான ஆபத்துகள், தீவினைகள் எல்லாம் வருது. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பொறுத்து சகிச்சு கண்ணீரை கூட, அந்த அம்மாவோட வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் போய் கண்ணீரை கூட அப்படியே கத்தி அழுது அவங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி ஒரு காலகட்டம் வருது. எதற்காக அவங்க இவ்வளவு கால் வேதனைப்பட்டாங்களோ, கஷ்டப்பட்டாங்களோ, கண்ணீரால் உடலில் குளிச்சாங்களோ, அவங்க அந்த நேரம் வரும்போது, அந்த சாமி அந்த எல்லையில் எழுச்சி வரும்போது, அந்த சாமி அந்த எல்லை சரியாகும்போது, சாமிகள் பேசும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அந்த மகிழ்ச்சி பிறந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு அழகான மகிழ்ச்சி அந்த சாமி, அந்த எல்லை, அந்த தெய்வம் பேசி கொடுக்குது. இது இன்னொன்று. சரிங்க, இது இல்லாமல் ஒருத்தர் இருக்காரு, தனக்காக இல்லாமல் தன்னுடைய உறவுகளுக்காக, தன்னுடைய அண்ணன், தன்னுடைய தம்பிகளுக்காக, தன்னுடைய அக்கா, தங்கை, தன்னுடைய தாய், தன்னுடைய மாமன், மச்சினனுக்காக, என்னப்பா அங்கே இவ்வளவு பிரச்சனை நடக்குது, என்னதான் போய் பார்ப்போம்னு போறாரு. அவருக்கு அந்த இடத்துல சாமி வருது. ஏன் என்னன்னு பார்க்க வந்தவருக்கு அந்த இடத்துல சாமி வரும்போது அவர் உடம்புல அவருக்கே தெரியல என்ன நடக்குது, ஏது நடக்குது, மாற்றம், அந்த இன்பம், சந்தோஷம், துக்கம் எதுவுமே தெரியல. ஆனால் அந்த காலம் வர 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 என்ன ஆகுது, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபடுது. சாமின்னா இப்படி தாப்பா, சாமி உண்மையான தெய்வம்னா இப்படி தான் இருக்கும் போல, உண்மையான தெய்வம் உடம்புல இப்படித்தான் வரும் போல, உண்மையான தெய்வம் இப்படித்தான் பேசும் போல, உண்மையான தெய்வத்துக்கு இந்தந்த இடையூறுகள்லாம் வரும் போல, உண்மையான தெய்வம் இப்படி இப்படி மக்களை காத்து கொடுக்கும் போல, உண்மையான தெய்வம் இதை இந்தந்த சாங்கியங்களை, வித்தைகளை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் போலன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வரும்போது அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்காத ஒரு பாடத்தை, ஒரு இன்பத்தை, ஒரு மகிழ்ச்சியை அழகா அவர் உடம்புல அவர் உணர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவரே எதிர்பார்க்காத ஒரு சக்தி அவருக்கு கிடைச்ச உடனே அதை எதிர்நோக்கி அந்த சக்தியை அந்த இடத்துல வீழ்ச்சி அடைய செய்ய வர்ற ஆபத்துகளை அவர் சந்திக்கும் போது அவருக்கு அதிகமான மன வலிமை. அதை எதிர்த்து ஜெயிக்கும் போது பேரின்பம், பெருமகிழ்ச்சி. சத்தியத்தின் வழியில் ஜெயிக்கும் போது எங்கேயுமே கிடைக்காத ஒரு இன்பத்தை அவர் அந்த இடத்துல அடைகிறார். பிறந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் அந்த இன்பம் அடையலை. 100க்கு 99% கஷ்டம் தாங்க, கண்ணீர் தாங்க தெய்வத்தை சுமக்கிறவங்களுக்கு. அந்த 1% அந்த இது இருக்குல்ல, அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம், சாமியை உணர்றது, சாமி கூட பேசுறது, தெய்வம் நம்ம கூட யாருக்கும் கிடைக்காத வர நமக்கு கிடைக்குதுன்னு அந்த 1% மகிழ்ச்சி அந்த 99%க்கும் பட்ட கஷ்டத்துக்கும் மேலே
அந்த 1% 99% காலில் ஓட்டு மிதிச்சிடும். அந்த அளவு இன்ப மகிழ்ச்சி கிடைக்கும். யாருக்கு? உண்மையும் நேர்மையுமா சத்தியத்தின் வழியில் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு. சரிங்க, இது ஒன்று. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஏப்பா நம்ம சாமி நம்ம எல்லை இப்படி கிடக்கு, எல்லா எல்லையும் எல்லா கோவில்களும் நல்லா இருக்குது, நம்ம எல்லை என்னப்பா அப்படி கிடக்கு, நம்ம போய் கூட நின்று அதை சரி பண்ணுவோம்னு அவர் வராரு. சரி பண்ணி வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஒரு சில முதலீடுகளை போடும்போது அவருக்கு பெரிய அடி, பெரிய இழப்பு. அதனால் அவர் மனசு வருத்தப்படுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு முதலீடை போடுறாரு. அப்பையும் ஒரு பெரிய இடி, போட்ட காசு பிரயோஜனமாக இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, 3வது முறையும் மனசு விடாமல் நம்ம கடைப்பட்டாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு, சொத்தே போனாலும் பரவாயில்லன்னு 3வது முறை அந்த இடத்துல போடும்போது அந்த இடத்துல எழுச்சி வருது. அவருடைய எல்லை எல்லா கோவிலையும் போல நல்லா கட்டி கோபுரம் மாட மாளிகையாக இருக்கிற தெய்வங்கள் எல்லாத்துக்கும் அழகாக அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வரும்போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. எப்படி மகிழ்ச்சி அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அடிக்க பட்ட காயத்தை நாம் அதை பார்த்து பயந்து விலகி நிற்காம நம்பிக்கையோடு நம்ம சாமி மேலே வச்ச நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம். ஆனால் இப்போ நம்ம சாமி நமக்கு கண்ணழகு நமக்கு காட்டி கொடுத்துருச்சு. அந்த நாம் போட்ட முதலீடு நமக்கு கிடைத்த நஷ்டத்தை விட பெருமளவு நமக்கு லாபத்தை நம்ம சாமி நமக்கு கொடுத்துருச்சு. என்னைய கடன்காரனாக்கலை, என்னைய கஷ்டப்பட வைக்கல என் சாமி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்போ கிடைச்ச அந்த பொருளாதார முதலீடு, இன்ப சந்தோஷம் இப்போ வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. சரிங்க, இன்னொரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லா பக்கமும் எதிர்ப்பு குடும்பத்தில் எல்லா பக்கமும் எதிர்ப்பு. அந்த அம்மா மேலே சாமி பேரன்போடு இருக்காங்கன்னா அந்த அம்மாவை நீ சாமியே கும்பிடக்கூடாது, கோவிலுக்கே போகக்கூடாதுன்னு கட்டிய மனைவியும் சொல்கிறாரு, பெற்ற பிள்ளையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரே வேதனை. நான் ஏன் சாமி இருக்குன்னு நான் உணர்றேன், ஆனால் என்னை யாருமே என் வீட்டில் இருக்கவங்களே என்னைய வணங்க விட மாட்டுறாங்க, நினைக்க விட மாட்டுறாங்க, தெய்வத்துக்கு தேவையானது செய்ய விட மாட்டுறாங்க, நான் என்ன செய்ய அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது, அனுதினமும் அந்த தெய்வத்தோட அப்படியே காலில் விழுந்து கண்ணீரால் கதறி அந்த அம்மா பூஜை அறையிலேயே எல்லாத்தையும் அந்த தெய்வத்துக்கு தேவையான அந்த மரியாதைகளையும் அந்த வழிபாடுகளையும் செஞ்சுக்கிட்டே வருது. அப்போ ஒரு கணம் வரும்போது அந்த சாமி, என் பிள்ளைய நீ என்னடா எதிர்த்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி, என் பிள்ளைய நீ என்ன மடைக்கிற, என் பிள்ளைய என்னைய வழிபடாமல் நீ என்ன தடுக்கிற அப்படின்னு அந்த சாமி அந்த அம்மாவோட கட்டிய கணவருக்கும் பெற்ற பிள்ளைக்கும் தெய்வத்தோட அந்த சொரூபத்தை, அந்த சக்தியை அவங்க 2 பேத்துக்குமே கண்ணறக்க காட்டி விட்டுருது. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது, நம்ம அம்மா பட்ட கஷ்டம், நம்ம அம்மா வணங்கின தெய்வம் இவ்வளவு சக்தி உடையது, நாம் அதுக்கு காரணமாயிட்டமே என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தோடு அவங்க அந்த சாமியை வழிபட போகிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு, ஐயா நான் இவ்வளோ காலமாக நான் பூஜை அறையில் நான் நினச்சி கதறி நான் என் புருஷனும் என் பிள்ளையுமே என்னை தடுக்கிறாங்கன்னு நான் இருந்தேன். ஆனால் ஒரு கணத்தில் அவங்க மனசை மாற்றி, நீ எல்லையில் நான் நினச்ச மாணிக்கு உன்னை கண்ணழகு பார்க்க என்னை இந்த எல்லைக்கு வர வச்சுட்ட அப்படின்னு அவங்க அந்த இடத்துல பட்ட அந்த மகிழ்ச்சி அப்போ வரைக்கும் கிடைக்கல. அதாவதுங்க, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சாமியாடிகளுக்கு தெரியும், என்னப்பா அவன் சாமியாடினாலே இப்போ வந்து ஒரு சில பெயர், ஒரு அவமதிப்பான பெயர்கள்லாம் அங்கங்கே சூடி நிற்க, அது உண்மை அல்ல. தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க பல விஷயங்களை அர்ப்பணிக்கணும், பல விஷயங்களை நல்லொழுக்கமாக ஒரு சில கட்டுப்பாடோடு நடக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க தெய்வத்தை உணர முடியாது. இவ்வளோ காலம் தெய்வத்தை வணங்கி வந்ததே வெறும் போலி ஆயிரும். அதனால் அவங்க படுற கஷ்டம், அதே சமயம் அவங்க பட்ட இன்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.